அமோனியா கசிவால் பலியானவர்களின் எண்ணிக்கை 8 10 அதிகரித்திருக்கிறது. அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 10 அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். 70க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 10 அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே உயிரிழந்த 9 பேரில் 4 பேரின் உடல்கள் அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. DNA முறையில் தற்போது அடையாளம் காணப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பலி எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப அமோனியா கசிவுனால பலியானோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருவள்ளூர் மாவட்டத்துல இறால் பதப்படுத்தப்படக்கூடிய அந்த தொழிற்சாலையில ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவு காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இதற்கு முன்பாக 9 தொழிலாளர்கள் இந்த அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில இன்று காலை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு நபர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த அமோனியா வாயு கசிவு காரணமாக பாதிக்கப்பட்டு 70க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மற்றும் சென்னை 4 மருத்துவமனைகள்ல தொடர் சிகிச்சைகள்ல மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 தனியார் மருத்துவமனைகளையும், சென்னையை பொறுத்தவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 9 இருந்த நிலையில இன்று காலை மேலும் ஒருவர் இந்த அமோனியா வாயு கசிவால் சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில உயிரிழந்தவர்கள முதல் கட்டமாக ஒடிசாவை சேர்ந்த 5 பேருடைய உடல் என்பது அவர்களது சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றிருக்கிறது. இந்த நிலையில மேலும் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த 5 பேருடைய அந்த உடல் என்பது தற்போது உடற்கூறாய்வு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது அந்த உறவினர்களை அடையாளம் காணக்கூடிய அந்த பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் உடல் அடையாளம் காணப்பட்டு அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகள் என்பதும் தீவிரமாக ஒரு படத்தில் நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.